குமரகுருதாஸ். குருப்யோ நமஹ. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். இயற்பெயர் அப்பாவு. பிறப்பு 1853 ஆண்டு. சித்தி 30/5/1929. காலை 7:15 சமாதி 31/5/1929. பிறந்த ஊர் ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன். பெற்றோர் சாத்தப்ப பிள்ளை, செங்கமலம் அம்மை. துணைவி காளிமுத்தம்மா. மகவுகள் முருகைய பிள்ளை, சிவஞானாம்பா, குமரகுருதாச பிள்ளை. புலமை வடமொழி, தென்மொழி. இயற்றிய பாடல்கள் 6666. அருளியவை ஷண்முக கவசம், பஞ்சாமிர்த வண்ணம், ஸ்ரீமத் குமார சுவாமியம், திருவலங்கற்றிரட்டு திருப்பா. செக்கர்வேள் செம்மாப்பு, செக்கர்வேள் இருமாப்பு. தகராலய ரகசியம், குமரவேள் பதிற்று பத்தந்தாதி. குமாரத்துவம் 10 பிரபந்தம் சித்திர கவிகளாக மற்றும் பல நூல்கள். அருள்மிகு பாம்பன் குமரகுருதாச கோயில் என வழங்கும் அருள்மிகு மயூரநாதர் திருக்கோயில். ஓம் மல்லபதயே நமோ நம. ஓம் அஸ்திரபதயே நமோ. சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் ஜீவ முக்தி பெற்றவர்கள் ஆவர். கொகனே கொகனே என கொகனையே தன் உளமாற அகத்தில் அமைத்து அருமகப் பெருமானின் அற்புத தரிசனத்தை பெற்று உய்ந்தவர் அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள். ஓம் ஷஷ்டிபதயே நமோ நம. இயற்பெயரான அப்பாவு எனும் திருநாமத்தில் முதல் கந்த சஷ்டி கவசத்தை வாங்கி பாடம் செய்தனர் சுவாமிகள். ஒரு வெள்ளிக்கிழமை சூரியோதயம். முருகனையே யானும் பாடக் கடவே என்ற துணிவு உள்ளத்தில் தோன்றியது. சுவாமிகள் வடக்கு முகமாக நின்றார். செவ்வேளை சிந்தித்தார். ஓர் பனை ஓலையை எடுத்தார், ஈடாக்கினார். இதுவே நல்ல வேளை என எண்ணிக்கொண்டார். என் ஆண்டவனாகி குமார பகவானே, நின்னையே பல பாக்களாலும் பாடக் கடவேன் என சிந்தித்து கைகூப்பி நின்றார். தம்மை அறியாமலே தமது வாக்கில்
கங்கையை சடையிற் பறித்து என எழுந்த மங்களமொழித் தொடரை ஆரம்பமாகக் கொண்ட பாட்டை அந்த ஏட்டில் எழுதி முடித்தார். ஓம் விகாசபதயே நமோ நம. ஓம் ஆதிபதயே நமோ நம. சேது மாதவையர் எனும் உத்தமர் விஜயதசமி வெள்ளிக்கிழமை காலை சேது மாதவையர் அப்பாவுவை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் மூழ்கச் செய்து பின் ஷடக்கர மந்திரத்தை உபதேசம் செய்தார். சுவாமிகளுக்கு பெற்றோர்கள் மனம் செய்விக்க விரும்பினர். அதற்கு சுவாமிகள் உள்ளம் இசையவில்லை. இருப்பினும் சேது மாதவையர் கட்டளையால் காளி முத்தம்மையார் என்னும் நல்லாரை மனம் செய்து கொண்டார். 2 ஆண் மக்கள், ஒரு பெண்மகள் பெற்று இல்லறக் கடமையை செய்து வந்தார். உப்பு புளி நீக்கி அண்டமாய் அவனியாகி அறியொணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி புகழறு உணவு உண்பது சுவாமிகளின் வழக்கம். பச்சரிசியும் பச்சை பயரும் கலந்து அதனால் சமைத்த உணவே உண்டு வந்தார். உச்சிப் பொழுதில் ஒருவேளை மட்டும் உணவை உட்கொண்டார். 1891 ஆண்டு கரவருடம் கார்த்திகை 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தனக்குற்ற ஓர் அடியார்க்கு அல்லல் நீங்க ஷண்முகக் கவசம் பாடினார். இதன் பெருமை சொல்வதற்கு அரியது. அதே கரவருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை பரிபோஜன பஞ்சாமிர்த வண்ணம் பாடினார். முதலை காக்க ஜோதியாம் தனியை ஈசன் துரிசிலா விடியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க. பாம்பனில் நண்பர் சேஷகிரிராயர் அவர்களுக்கு பஞ்சாமிர்த வண்ணத்தை பாடிக் காட்டினார் சுவாமிகள். சேஷகிரிராயர் பெரு உவகை கொண்டார். சுவாமிகளுக்கு குமர குருதாசர் என நாமத்தை சூட்டினார். பிறப்பன் வலசை என்ற சிற்றூர். இவ்வூரில் 1894ஆம் ஆண்டு விஜய வருடம் பங்குனி மாதம் இவ்வூர் மயானத்தில் சதுரக் குழி அமைத்து நாற்புறமும் பெரிய முள் வேலியும் மேற்புறத்தின் நிலையும் கதவும் அமைத்து சீடர்கள் காண குழியில் இறங்கி வடக்கு நோக்கி அமர்ந்து முருகா எனக் கூறி நிஷ்டையில் அமர்ந்தார். நிஷ்டை கூடிய 7ஆம் நாளில் 2 முனிவர்கள் இருபுறம் வர திருமுருகப் பெருமான் எழுந்தருளி சுவாமிகளுக்கு உபதேசம் செய்து மறைந்தருளினார். உபதேசம் பெற்றும் நிஷ்டை கூடி 35ஆம் நாள் உறுதியாய் உன் கை தன்னை உமையிள மதலை காக்க கருக நேரிடவே என் கைத்தலத்தை சுவாமிகளின் சிரசுக்கு மேல் வெளியில்
ஒரு பேரொளி உண்டாயிற்று. அப்போது விண்ணும் மண்ணும் நடுக்கம் கொள்வது இவருக்கு புலப்பட்டது. சுவாமிகள் 1892 ஆண்டு மன்மத வருடம் கார்த்திகை மாதத்திற்கு பின்னர் துறவரம் போன எண்ணினார். ஒரு நாள் வடசமுத்திர கரையை நாவாயில் ஏறி பாம்ப நாட்டை கடக்கலானார். மனைவிக்கும் மக்களுக்கும் முருகனே துணை என்று கூறி புறப்பட்டார். பிறப்பன் வலசை வந்தபோது தடுத்து நின்ற அன்னைக்கும் அதுவே விடையாக கூறி மானாமதுரையை அடைந்தார். எஞ்சிடாதிடுப்பை வேலுக்கிறைவனார் காக்க காக்க அஞ்சகணம் போரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருட்டாங்கேயன் விளர் அடித்தொடையை காக்க செஞ்சரணேச ஆசான் திமிரும் முன் தொடையை காக்க. தீர்த்த யாத்திரையாக பல புண்ணிய திருத்தலங்களை தரிசித்தார். காசிக்கு வந்தபோது காஷாய உடை பெற்றார். 1923 டிசம்பர் 27 பகல் வேளை சென்னை தம்புச்செட்டி வீதியில் போகும் ஒரு குதிரை வண்டியின் சக்கரம் ஒன்று சுவாமிகளின் இடக்கணைக்காலில் ஏறி காலை முறித்துவிட்டது. அரசு பொது மருத்துவமனையில் மன்றோ வார்டில் சேர்த்த பின் உப்பு நீக்கி உணவு உண்ணும் இவரின் முறிந்த கால் கூடாது என்று கைவிட்டனர் மருத்துவர்கள். சுவாமிகளின் சீடர் சுப்பிரமணியதாசர் சண்முக கவச பாராயணம் செய்து வந்தார். அவருக்கு நேரில் கிடைக்கப் பெற்றது சுவாமிகளின் முறிந்த கால் காட்சியளித்தது. முறிந்த காலினை இரு பக்கத்தில் இரு வேல்கள் அணைக்க ஒரு வேல் அந்த வேல்களை இணைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டார். 11வது நாள் சிறியதும் பெரியதுமான 2 பொன் மயில்கள் மேற்றிசையில் ஆகாய மலாவத் தோகை விரித்து ஆடிக்கொண்டு வந்து மறைந்தன. அவற்றை கண்ணுற்று கைகூப்பித் தொழுதார். ஓர் இரவு சிவந்த குழந்தை ஒன்று தம் படுக்கையின் அருகில் படுத்து மறைவதையும் கண்டார். என்னே அருமுகப் பெருமான் கருணை என்று உள்ளம் உருகினார். சுவாமிகளின் முறிந்த கால் கூடிவிட்ட அதிசயத்தை ஆங்கில மருத்துவமனையில் இருந்து பின்பு அன்பர்களிடம் போர்ந்தார். நம்புலையர் தெருவில் வசித்த திருவாளர் ஜெகநாத முதலியார் இல்லத்து மேன்மாடியில் தங்கி நடைபயின்று வந்தார். இந்த விவரங்கள் அனைத்தையும் ஸ்ரீமத் குமாரசுவாமியத்தில் அசோகசால வாசத்தில் அழகர சுவாமிகள் தெரிவித்துள்ளார். 1926 ஜூலை மாதம் 17 ஒரு வில் சாசனம் எழுதி வைத்தார். ஆண்டுதோறும் தமிழ் மார்கழி மாதத்தில்
வளர்பிறை முதல் நாள், அதாவது பூர்வபக்ஷ பிரதமை திதியிலும் அடுத்த நாளிலும் மயூர வாகன சேவன விழா தம்மால் எப்படி நடத்தப்பட்டதோ அப்படியே விழாவை நடத்தி வைக்க வேண்டும் என்றும் எழுதியுள்ளார். 1929 ஆண்டு சுக்ல ஆண்டு வைகாசி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை பகல் 11 மணிக்கு அன்பார்ந்த சீடரான சுப்பிரமணிய தாசரை அழைத்து திருநீர் அளித்து திருவான்மியூரில் நிலம் பார்க்கச் சொல்லி அதற்குரிய தொகையை சுவாமிகள் கொடுத்தனுப்பினார். சீடரும் கடற்கரை பக்கமாக நிலம் பார்த்தார். வைகாசி மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று நிலத்திற்கு கிரயப்பத்திர நகல் எழுதுவித்தார். அன்று இரவு நெடுநேரம் விழித்திருந்த சுவாமிகள் இரவு 2 மணிக்கு அருகிருந்த அடியாரை மயூர வாகன சேவன விழாவை விடாது நடத்தி வாருங்கள், என்னுடைய உடலை திருவான்மியூரிலே சேர்த்து விடுங்கள் என்றார். மறுநாள் குருவாரம் 30/5/1929 காலை 7 மணி 15 நிமிடம். சுவாமிகள் யாவரும் அறியவே சுவாசத்தை உள்ளுக்கிழுத்தார்கள். அது வெளிவராமல் உந்தியிலேயே எழும்பி அடங்குவதாயிற்று. சுவாமிகள் அடங்கியது அந்த திருநிலையேதான். அது நிகழ்ந்தது சுக்கில வருடம் வைகாசி மாதம் சஷ்டி திதியும் அவிட்ட நட்சத்திரமும் கூடிய சுபவேளை. 31/5/1929 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி 15 நிமிடத்திற்கு திருவருள் பெற்று திகழும் திருவான்மியூர் திருத்தலத்தில் சமாதி நிலையத்தில் அமைந்தருளினார் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள். சுவாமிகளின் கருணை, சுவாமிகளின் அருள் வெள்ளம், சுவாமிகளின் பேராற்றல் அனைத்துமே திருவான்மியூர் மயூரபுரத்தில் அருள்மிகு பாம்பன் குமர குருதாசர் கோயில் என வழங்கும் அருள்மிகு மயூரநாதர் திருக்கோயிலில் அமைந்தருளி உள்ள அத்திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமி திருநாளில் 1008 பால்குடம் திருவான்மியூர் அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயிலிலிருந்து பக்தர்கள் சிரசில் சுமந்து வந்து அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகளுக்கு அபிஷேக விழாவை அமைத்தனர். அல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கடவுளை நேரில் தாம் கண்டு பிறரும் கண்டு உய்ய வேண்டும் என்ற கருணை உள்ளம் படைத்த சுவாமிகள் அனுபவ ஞானி புலவர்
அவரது திருநாமம் என் திசையும் என்றும் நிலை பெற்றிருக்கும். அந்த நாமமே மக்களை மேல்நிலைக்கு செலுத்தும் ஆற்றல் படைத்தது. மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தினுள்ளும் வேண்டியவர்க்கு வேண்டியபடி எல்லா நலன்களும் வளங்களும் நல்கும் குரு மகான் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். அகரமே போர் சூலேந்தும் நரும்புயன் வேல் உன் காக்க அகரமே முதலாம் இராறு அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாரும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகழை வேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் பள்ளி பங்கன் செஞ்சயவேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் கெஞ்சிடா கதிர்காமத்தோன் இகலுடை கரவேல் காக்க நகரமே போல் காளிங்கன் அல்லுடல் நெளிய நின்று நகரமர்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கில் நிலை பெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் புகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்று நவில்கையில் நிமிர்கையில் கீழ்கிடக்கையில் தூங்கு ஞான்று இரிதுளை துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கு நல் ஊன் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சூரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளரறு முகச்சி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியழு காலை முன்கள் ஓம் சிவசாமி காக்க களிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளர் அருமுகச்சி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியழு காலை முன்கள் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால்
சிவகுருநாதன் காக்க. இறகுடை கோழி தோகை கிரை முன்றாவில் காக்க. திரள் உடைச்சூர் பகைத்தே திகழ் பின்றாவில் காக்க. நரவு சேர்த்தாள் சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க. மறை தொழு குழகன் எங்கோன் மாறாது காக்க காக்க. இறகுடை கோழி தோகை கிரை குன்றாவில் காக்க. திரள் உடைச்சூர் பகைத்தே திகழ் பின்றாவில் காக்க. திருக்கோயில் விழாக்கள் மயூர வாகன சேவனம் விழா, சித்ரா பௌர்ணமி பூஜை, பிரதிமாத பௌர்ணமி பூஜை, வைகாசி விசாகம், பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் குரு பூஜை, அருணகிரிநாதர் திருநாள், கந்த சஷ்டி பூஜை, பிரதிமாத கிருத்திகை பூஜை, தைப்பூசம், மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், மயூரபுரம், திருவான்மியூர், சென்னை.
சஷ்டியப்த பூர்த்தி செய்ய வேண்டிய ஆண்டில் எனது மகளும் மருமகளும் கர்ப்பமான நிலையில் செய்யலாம். தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது மனுஷனுடைய ஆயுள் சொல்லும் பொழுது 120 வருஷங்கள் சொல்கிறார். ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் ஜனனம் பண்ணி சுவாமிகிட்ட போகிற வரைக்கும் 120 வருஷங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறது அப்படின்னு சொல்கிறார் நம்ம சாஸ்திரங்களில். அப்படி சொல்லும் பொழுது 120 வருஷத்தில் பாதி 60. அதுதான் சஷ்டியப்த பூர்த்தின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு சாந்தி. இந்த 60 வருட காலம் துணைவியாரோட இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணி நல்ல காரியங்களும் எல்லா வினைகளும் செய்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவனாகப்பட்டது நல்ல நிலையிலே நல்ல கதி அடைஞ்சி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமியுடைய தரிசனம், சாதுக்களுக்கெல்லாம் சேவை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச சேவைகள் செய்ய முடியாது, பணம் இல்லைனாலும் இந்த உலகங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், ஜீவராசிகள்லாம் சௌக்கியமாக இருக்கணும், நல்ல விளைச்சல் கிடைக்கணும் அப்படின்னு மனசார நினைக்கும் பொழுது அதெல்லாம் நடக்கிறது. அப்படி இந்த 60 வயசுக்கு அப்புறம் தெய்வீகமான ஒரு துறவற வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் அந்த 60 வயசு பூர்த்தியாகும் பொழுது அவசியம் சஷ்டியப்த பூர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த விழாவை செய்யணும். இந்த விழாவை செய்யும் பொழுது பார்த்தேன்னா 9 கிரகங்களை சாந்திப்படுத்துவார். அந்த 9 கிரகங்களை சந்துஷ்டிப்படுத்துவார், நவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்களை. அது தவிர ஆயுள்காரகன், சஷ்டி தேவதைகள்னு சொல்லக்கூடிய 60 வருஷ தேவதைகள், சம்வத்சர தேவதைகள்னு சொல்லுவார், அயன தேவதைகள். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா மாச தேவதைகள், பட்ச தேவதைகள். இப்படி எல்லாத்தையும் ஆராதனை பண்ணி அதெல்லாம் சந்துஷ்டிப்படுத்தி அதுக்கப்புறம் அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர், பாலாம்பிகா, சிரஞ்சீவிகள் இவாளெல்லாம் பூஜை பண்ணி அந்த கலச ஜலங்கள் எல்லாத்தையும் அந்த சஷ்டியப்த பூர்த்தி தம்பதிகளுக்கு சேர்ப்பார். அதனால் சஷ்டியப்த பூர்த்தின்றது ஒரு விசேஷமான வைபவம். அந்த வைபவம் நம்ம ஆற்றுல நடக்கிறது, நம்ம ஆற்றுல நமக்கு பண்ணிக்க போகிறோன்ற சூழ்நிலையில் நம்மளுடைய குழந்தை அல்லது மாற்றுப்பொண் இது மாதிரி கர்ப்பமான சூழ்நிலை இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் சஷ்டியப்த பூர்த்தி பண்ணாமல் இருக்கக்கூடாது. அவசியம் சஷ்டியப்த பூர்த்தி பண்ணணும். இந்த கர்ப்பவதிகளுக்கு சொல்லும் பொழுது 3 மாதம் ஆயிட்டாலே தீட்டுன்னு சொல்லுவாள். ஏன்னா அந்த வயிற்றில் அந்த குழந்தை ஜனிக்கும் பொழுது, குழந்தை இருக்கும் பொழுது இவாளுக்கு 3 மாதம் ஆயிட்டாலே இவா சிலதுக்கெல்லாம் ஒதுக்குன்னு சொல்கிறா. அது மாதிரி கர்ப்பஸ்திரீகளாக இருக்கிறவா அந்த ஸ்திரீயுடைய கணவன் ஒரு யஜ்யம் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அந்த யஜ்யத்துக்கு அக்னி எடுத்து வந்து சேர்க்கக்கூடாது. சுவாமியுடைய தீபங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறம் தீபங்கள்லாம் ஏற்றப்படாது அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்கிறது. சாஸ்திராயச்ச சுகாயச்ச. உடனே சாஸ்திரம் சொல்கிறதுன்னு சொல்கிறேலே, இது எப்படி பண்ண சாத்தியமானா சாத்தியம். கேரளத்திலலாம் எடுத்துட்டேன்னா 3 மாதம் ஆயிட்டாலே கர்ப்பவதிகள்லாம் கொடிமரத்தை தாண்ட மாட்டார். கொடிமரத்துக்கு என்னண்டையே சுவாமி தரிசனம் பண்ணுவார். என்ன கொடிமரம் தாண்டி போகக்கூடாது. சாஸ்திர ரீதியாக சொல்லும் பொழுது அவளுக்கு அந்த 3 மாதம் ஆயிடுத்துனா அவளுடைய அந்த வேண்டாத பொருட்கள்லாம் வயிற்றுக்குள்ளேயே தங்கிக்கிறது. அப்படி தங்கிக்கிறதுனால அவள் அசுத்த தன்மையாக இருக்கா, அதனால் போகக்கூடாதுன்னு சொல்கிறான். நம்ம உலக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த கர்ப்பஸ்திரிகள்லாம் படியை தாண்டி படியில் மேலே ஏறி இறங்கும் பொழுது இந்த கால்கள்லாம் அசைவுகள்லாம் ஏற்படும். அப்போ இந்த குழந்தைக்கு எந்த விதமான உபாதைகள் ஏற்படக்கூடாது. கூட்டத்தில் போகிறோம், நெரிசலில் மாட்டிப்போம். அப்போ அந்த குழந்தைக்கு எந்த விதமான உபாதைகள்லாம் ஏற்படக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் சாஸ்திரன்ற பேரில் அவெல்லாம் கோவில்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதோடு மட்டும் இல்லை,
இந்த சுவாமி தீபங்கள்லாம் ஆற்றுல சுவாமி தீபங்கள்லாம் ஏற்றும் பொழுது இவா அந்த அசுத்தத்தன்மையோடு இருக்கிறதுனால அந்த தீபம் ஏற்றும் பொழுது அதோடைய பலன் முழுமையாக நமக்கு கிடைக்காது. அதனால் அவள் தீபங்கள்லாம் ஏற்றப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் இந்த சுபகாரியமான இந்த சஷ்டிப்த பூர்த்தின்றது அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ நம்மளால் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சஷ்டிப்த பூர்த்தி ஒன்றிக்கு தான் மாங்கல்ய தாரணம் சொல்லியிருக்கா. இதே 70ஆம் கல்யாணம் வருது, பீமரத சாந்தி வருது, அதுக்கப்புறம் சதாபிஷேகம் வருது. சதாபிஷேகம் ஆன உடனே கடைசியில் 100 வயசான உடனே பூர்ணாபிஷேகம்னு பண்ணுவார். இந்த பூர்ணாபிஷேகம் வருதுன்னு சொன்னோன்னா அந்த விசேஷங்களுக்கெல்லாம் மாங்கல்ய தாரணம்ன்றது கிடையாது. மாங்கல்ய தாரணம்ன்றது சஷ்டிப்த பூர்த்தி ஒன்றுக்கு தான். சரி, என்னுடைய பசங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கா சார், என்னால் பண்ணிக்க முடியாது, அவெல்லாம் வரும்பொழுது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சில பேர் நினச்சா, அன்னைய தினம் சஷ்டிப்த பூர்த்தி அன்னைய தினம் ஒரு திருமாங்கல்யம் வாங்கி அது சுவாமிகிட்ட வச்சு அம்பாள் சன்னதியில் தன்னுடைய ஆத்துக்காரி கழுத்தில் கட்டணும். சரி, கோவிலில் கட்ட முடியாதுன்னா ஆற்றுல வந்தாது சுவாமி படத்தை முன்னாடி வச்சுட்டு அது அந்த மங்கள சூத்திரத்தை அவளுக்கு தரிக்கணும். ஏன்னா இந்த சஷ்டிப்த பூர்த்தி விழா அவசியம் பண்ணணும், அதை எந்த சமயத்தில் நிறுத்தப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அப்படி பண்ணும் பொழுது அடுத்து வரக்கூடிய இளைய சமுதாயம், இளைய தலைமுறைக்கு அது சக்தியை கொடுக்கறது. ஒரு சில பேர் எடுத்துக்கோ சொல்லுவா, எங்கள் அப்பாவுக்கு நான் 60 பண்ணேன், 80ஆம் கல்யாணம் பண்ணேன், எங்கள் அப்பா மாட்டேன்னு சொன்னால் நாங்கள் விடலை, அந்த 60 கல்யாணமும் 80 கல்யாணமும் சிறப்பாக பண்ணோம் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு 60 அற்புதமாக நடக்கும், அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி 60 வயசு ஆனவா சுவாமியை பூஜை பண்ணும் பொழுது, ஆராதனை பண்ணும் பொழுது சுவாமி சந்துஷ்டி அடைகிறான். நாவளே இருக்கோம் வச்சுங்களேன், சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அப்படி சம்பாதிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு காலகட்டம் வரும்பொழுது அந்த சம்பளமே நமக்கு ஒரு நிறைவை கொடுக்கும். இவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்ப்பா போகிறோம். அது மாதிரி இந்த 60 வயசு ஆனவாள்லாம் வாழ்க்கையில் சம்பூர்ணமானவா. அவளுக்கு ஒரு காலகட்டத்தில் வரும்பொழுது ஒரு மனநிறைவு கிடைக்கிறது. அப்போ அவள் பூர்த்தியானவா, பூர்ணமானவளாக இருக்கா. அப்போ ஏற்பட்டவா ஒரு பூவை சுவாமி சாத்தும் பொழுது கூட இந்த சுவாமி சந்தோஷப்படுறான். அதனால் இந்த 60 வயசு ஆனவாள்லாம் விசேஷம். இப்போ யாராவது ஒரு ஆற்றுல சஷ்டிப்த பூர்த்தி நடந்திருக்குன்னா நம்மளால் முடிஞ்சது போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். அவள் பார்வதி பரமேஸ்வராளுக்கு சமானமாக சாஸ்திரங்கள் சொல்கிறது, அப்பேற்பட்ட விசேஷமானவர்கள்னு சொல்கிறது. அதனால் ஆத்திர குழந்தைகள் உண்டா இருக்கா, அவெல்லாம் கர்ப்பவதியாக இருக்கா, நான் பண்ணலாமா வேண்டாமா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அவசியம் பண்ணிக்கணும். பண்ணிண்டா உங்களுடைய வம்சாவளிக்கு அந்த ஆசீர்வாதமாகப்பட்டது போய் சேரும். மேலும் மேலும் வம்சாவளி வளரும். விடை தேடும் வினாக்கள். வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 6,32,000. மின்னஞ்சல்: அருள் நேரம் ஜெயா டிவி 2015 @gmail.com.